ஹாய் நண்பர்களே, வணக்கம். நம்பிக்கைக்கான பொருளை ஒரே ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 மெழுகுவத்தி. அந்த மெழுகுவத்தி எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு மெலிதான ஒரு காற்று வந்து வீச தொடங்கிடுச்சு. தொடங்கின உடனே என்ன ஆச்சுன்னா, நான் அந்த 4 மெழுகுவத்தியில் அமைதின்ற ஒரு மெழுகுவத்தி பார்த்தது. ஐயோ, காற்று வீசுது, என்னால் எரிய முடியாது, நான் இப்போவே நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அடங்கிருச்சு. அடுத்தது அன்புன்ற ஒரு மெழுகுவத்தி. அது பார்த்தது, அப்பப்பா இந்த காற்றோட எனக்கு வந்து போட்டியிடலாம் முடியாது, ஆகையினால் நானும் வந்து அமைதியாக நானும் அமைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து தன்னைத்தானே அடக்கி அமைஞ்சிருச்சு. 3வது அறிவுன்ற ஒரு மெழுகுவத்தி. அது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் என்ன பண்ணுச்சு, அப்பப்பா இந்த காற்றோடலாம் நான் போட்டிட்டுட்டு எனக்கு வந்து என்னால் சமாளிக்க முடியாது, நானும் அமைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து அடங்கிருச்சு. இப்போ வந்து அந்த ஒரு பையன் வந்துட்டு அந்த இதுக்குள்ள அறையில் வந்து பார்க்குறான். என்ன இது, ஐயோ 3 மெழுகுவத்தி எரிஞ்சிருச்சா, அது அணைஞ்சு போயிடுச்சா எரியாமல், ஒன்று மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்குதா, எப்படி நீ மட்டும் எரிஞ்சிட்ருக்குற, அது எப்படி 3 அணைஞ்சிருச்சு இந்த காற்றுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த 4வது நம்பிக்கைன்ற மெழுகுவத்தி என்ன தெரியுமா சொல்லுது, நீ வந்து எதுக்கு இந்த 3 மெழுகுவத்தியை பார்த்துட்டு நீ வந்து அணைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்படுற, நான் எரிஞ்சிட்ருக்கேன்ல, என்னையை எடுத்து இந்த 3 மெழுகுவத்தையும் கொளுத்திக்கோ, அப்போ உனக்கு வெளிச்சம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொன்னப்போ, அது எப்படி உனக்கு மட்டும் அது எரியணும்னு தோணுச்சு அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வச்ச நம்பிக்கையினால தான் நான் எரிஞ்சிட்ருக்கிறேன், இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி நம்ம மேலே நாமளே நம்பிக்கையை வச்சு வாழ்வோங்க, அதுதாங்க வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை தான் முக்கியமானது.